அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி யோகங்களில் அமாவாசை யோகம் யாருக்கு இருக்கும், அந்த அமாவாசை யோகம் இருந்தால் என்ன பலன்? சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி இணைந்திருந்தால் அதற்கு அமாவாசை யோகம் என்று பெயர். சூரியன் சிவனின் அம்சமாகும், சந்திரன் சக்தியின் அம்சமாகும். ஆகவே இதை அர்த்தநாரீஸ்வரர் யோகம் என்றும் கூறலாம். இப்போது அர்த்தநாரீஸ்வர யோகம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவனும் சக்தியும் இணைந்திருந்தால் அதுக்கு பேர் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு பேர். அப்போது அந்த இணைந்திருக்க யோகத்துக்கு பேர் அர்த்தநாரீஸ்வரர் யோகம். அதுக்கு இன்னொரு பேர் தான் அமாவாசை யோகம். சரி சார், அமாவாசைங்கிறது தெரியுது, இதில் இருந்தால் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒன்று பதில் இதோ. குண்டலினி யோக பயிற்சியில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குண்டலினி யோக பயிற்சியில் சூரிய நாடியும் சந்திர நாடியும் சமநிலையில் உள்ளபோது சுசும்னா நாடி திறந்து கொள்ளும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அப்போது என்ன பண்ணுன்னா, நம்ம மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்கும் சக்தி, அதாவது முதுகெலும்புக்கு கீழே சுசும்னா நாடி வழியாக சகசரத்தை அடைந்து அங்கு வீற்றிருக்கும் சதாசிவனுடன் சேருவாள். சகசரம் என்பது நம் மூளைப்பகுதியாகும். அதாவது முதுகெலும்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியானது, சுருண்டு கிடக்கும் சக்தியானது சுசும்னா நாடி வழியாக மூளை வழியாக சகசரத்தை அடைந்து உச்சியில் அடைந்து அங்கு வீற்றிருக்கும் சதாசிவனுடன் சேருவாள். இது சகசரம் என்பது நம்முடைய மூளை பகுதியாகும். அப்போது ஜாதகனுக்கு ஞானம் பிறக்கும். ஆகவே இத்தகைய கிரகச்சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் மிகவும் இன்டென்ஷன், அதாவது உள்ளுணர்வு மிக்கவர்களாக, உள்ளுணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள், உயர்ந்த நோக்கமுடையவர்களாக இருப்பார்கள். அப்போதைக்கு இவங்க சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்கும். நல்ல எழுத்தாளராகவும் சிறந்த பேச்சாளராகவும் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த ஒப்பற்ற ஆற்றலை வழங்கக்கூடியது இந்த அமாவாசை யோகம் எனப்படும் அர்த்தநாரீஸ்வரர் யோகமாகும். எப்பயுமே பார்த்துங்க, நம்மளை இது ஜோதிட ரீதியாக சொல்லப்படுற பலன். ஆனால் நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், என்ன கேள்விப்பட்டிருப்போம், அமாவாசையில் பிறந்தவனுக்கு பவர் அதிகமாக இருக்கும், அவன் ஏதோ ஒரு துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் அப்படின்னு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இதுதான். அதாவது சந்திர நாடியும் சூரிய நாடியும் சமநிலையில் உள்ளபோது நமது மூலாதாரத்தில் சுருண்டு உடைய அந்த சக்தியானது சுசும்னா நாடி வழியாக சகசரத்தை அடைந்து அங்கு வீற்றிருக்கும் சதாசிவனுடன் சேருவாள். அப்போ சகசரம் என்பது நம்முடைய மூளைப்பகுதியாகும். அப்போது இந்த சூரிய சக்தியும் சந்திர சக்தியும் சேரக்கூடிய இந்த பகுதி ஜாதகனுக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்து எந்த துறையிலும் முதன்மையாக வரக்கூடிய வல்லமையை அளிக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த அமாவாசை யோகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம், அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாக, ஒரே கலை, ஒரே டிகிரி, ஒரே ராசியில் இருக்கிற பிறந்த ஆளை பாருங்கள். அவங்க ஏதாவது ஒரு தொழிலில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. நம்ம இதை நிறையா பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு அனுபவத்தில் பாட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ அமாவாசை யோகம் என்பது அர்த்தநாரீஸ்வரர் யோகம் என்பதும் இரண்டும் ஒன்று தான். இந்த யோகம் இருக்கக்கூடிய ஜாதகர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கேள்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏதாவது ஒரு துறையில் உச்சம் தொட்டு நல்ல பேரும் புகழும் எடுப்பார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.